அனாமிகாவுக்கும் விஜய்க்கு வந்து கல்யாண ஏற்பாடு நடக்கும்போது பிரபா என்ன பண்ணுறாங்க, ரிசப்ஷனில் வந்து இந்த மாதிரி வந்து விஜய் விரும்புகிறத குடிச்சிட்டு தெரியாமல் சொல்லிடுறாங்க. அதனால் வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து மகா தான் வந்து அவங்க தங்கச்சியை வந்து இந்த மாதிரி இப்போ விஜய்க்கு கட்டி வச்சிருக்கணும்னு திட்டம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அனாமிகாவும் வந்து காயத்ரியும். அடுத்து காயத்ரி வந்து நம்ம மகா வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டு ஃபேமிலியும் ரொம்ப கேவலமாக பேசி அனுப்பிச்சி விட்டுறாங்க. இதனால் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூரியா அவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சூர்யா வந்து மகாக்கு ஆறுதலாக நிற்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அனாமிகா என்ன பண்ணுறாங்க, மகா வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மகாவை பார்த்தாவே அவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அடுத்து வந்து அனாமிகாவுக்கும் விஜய்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏற்பாடு பண்ணுறாங்க. விஜய் வந்து அனாமிகா கிட்ட சொல்கிறாரு, இந்த பூவெல்லாம் அலங்கரிச்சது மகாணி தான், அது மட்டும் கிடையாது, இந்த நகையை நான் உனக்கு வந்து காட்டுறேனே, இந்த நகையும் அவங்க தான் செலெக்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மகா பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்ட அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. மூணாவது மனுஷங்களை பற்றி இங்கே நான் வேலை பேசுறதுக்கு அப்படின்றாங்க. எதுக்கு இப்படிலாம் பேசுகிறேன், என் அண்ணி உனக்கு மூணாவது மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், எப்போ வந்து பிரபா வந்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சாலோ அவங்க கூட அப்போவே அவன் மூணாம் மனுஷி ஆகிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறம் வந்து பேசவே கூடாது அவளெல்லாம் பற்றி அப்படின்ற மாதிரி ரொம்ப தரகுறவாக பேசுகிறாங்க. அதை கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஏன் அனாமிகா எப்படிலாம் பேச சொல்லி சத்தம் போடுறாரு. அப்போ அங்கே இருக்க பூ எல்லாத்தையுமே வந்து தூக்கி விசிலடிக்கிறாங்க. அந்த இடத்தையே வந்து நாசம் பண்ணுறாங்க. நான் இங்கே படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் ஹாலில் படுக்கிறாங்க. ரொம்ப பயந்துடுறாரு விஜய். ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு தெரியல இந்த அனாமிகா, இவளோட குணமே இதுதானா, நம்ம தான் இவ்வளோ தப்பாக புரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கிறாரு. ஹாலில் பார்த்துருக்க அனாமிகாவை வந்து சித்ரா பார்த்துறாங்க. எல்லாருமே வந்து இங்கே எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லாருமே எழுப்பலாம் சொல்லிட்டு எல்லாருமே போய் எழுப்புறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஆச்சு, ஏன் அனாமிகா வந்து இங்கே படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு அனாமிகா வந்து இந்த விஜய் வந்து என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னோடனே எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஐயோ அனாமிகா எதுவுமே நீ சொல்ல வேணாம், தயவு செய்து என்னை மன்னிச்சிடு, வா போகலாம் ரூமுக்கு அப்படின்னோடனே, அதெல்லாம் விட முடியாது, என் பையனை மட்டும் 1000 கேள்வி கேட்குறீங்கல்ல, இப்போ என்ன நடந்து எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்கிறாங்க. உன்னை அனாமிகா சொல்கிறாங்க, பெட்ரூமில் நாங்கள் 2 பேர் இருக்கும்போது தேவையில்லாமல் இந்த மகா பற்றி பேசுகிறாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா, மகா பற்றி அவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல, நான் வந்து என்னை பற்றியும் பேசணும் தான் நினைப்பேன், மகா பற்றி பேசணும்னு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்காக கோச்சிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறேன். பார்த்தியா விளங்கிடுச்சா, நான் சொன்னேன்ல நீ வந்து அலங்காரம் பண்ணால் விளங்காதுன்னு சொல்லிட்டு பா, என் பிள்ளையோட ஃபஸ்ட் நைட்டும் நடக்கலை, அதே மாதிரி என் பிள்ளைக்கு எப்படியாவது உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணது பிளான் பண்ணேன், அது நடக்கலை, இப்போ என் பிள்ளையோட ஃபஸ்ட் நைட்டை கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா பார்த்து திட்டுறாங்க காயத்ரி. இதை கேட்டு மகா ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப அனாவசியமாக பேசுகிறீங்க அப்படின்றாங்க. நான் அனாவசியமாக பேசுகிறேன், நீ எப்போவுமே ராசி கேட்டவ தான் அப்படின்ற மாதிரி ஓவராக பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு மகாவால் தாங்கிக்கவே முடியல. உடனே வந்து செமையாக டென்ஷனாக சொல்ல நிறுத்துறீங்களா அப்படின்றாரு. உடனே வந்து என்ன சித்தி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், மகா தான் எல்லாத்துக்கும் காரணமா உங்களுக்கு, மகா எந்த தப்புமே செய்யாதவ, அவள் பார்த்து பார்த்து உங்கள் எல்லாருக்கும் செய்கிறா, ஆனால் அவளை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்களே, சே உங்களுக்குலாம் வந்து நான் என்ன சொல்கிறது அப்படின்னோடனே, ஒன்றையும் கெடுத்துட்டாள் அவள், நீயும் வந்து அவ கூட சேர்ந்துட்டியா, எனக்கு நல்லா தெரியும், இப்போ பார்த்தீங்களா அக்கா எப்படி வந்து மகாக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படி மாற்றி வச்சிருக்கா அவள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி, மகா மேலேயும் தப்பு இருக்குது, ஏன்னா மகா எதுக்கு தேவையில்லாமல் அவங்க விஷயம் தலையிடணும், இங்கே பார்ப்பா உன் பொண்டாட்டிக்கு பதிலாக சொல்லி வை புரியுதா, அடுத்தவங்களை திருத்தது இருக்கட்டும் அப்புறம் அப்படின்னு மாதிரி ராஜலட்சுமி சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா வந்து அப்படியே வந்து மனசு கஷ்டப்பட்டு ஓடி போயிடுறாங்க. போயிட்டு ரூமில் போயிட்டு அழறாங்க. இங்கே சூர்யா வந்து இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, தேவையில்லாமல் மகா வந்து திட்டுங்க எல்லாருமே, மகா எந்த தப்புமே செய்யாதவ, ஆனால் இப்படி திட்டத்துக்காக நீங்களா வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா செம்ம டென்ஷன் அங்கே போகிறாரு. அடுத்து மகாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, தாத்தா பாட்டியெல்லாம் இங்கே பாரு விஜய், உனக்கும் சொல்கிறேன், அனாமிகா உனக்கும் சொல்கிறேன், பெட்ரூமில் நடக்கிறத பெட்ரூம்குள்ளே வச்சுங்க, வெளியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க நல்லா இருக்காது, உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாருக்கா. உடனே விஜய் வந்து வா அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இது முடியும்.